ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषिते भवरोहिणां हृदये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने। श्रीरामचंद्र परब्रह्मणे नमः। वाल्मीकि रामायणம் அயோத்தியாகாண்டம் சர்க்கம் 119. தர்மம் அறிந்தவளான அனசூயாதேவி பிற்பாடு அக்கதையெல்லாம் சரிவர கேட்டு சீதாதேவியை தன் கைகளால் தழுவி அணைத்துக் கொண்டு உச்சி மோந்து மெச்சினாள். சுத்தமான பதம் பதமாக அழகாக கதை சொல்லும் சீமாட்டி கேட்போரை எங்கேயோ இழுத்து கொண்டு போகும் இந்த காதுக்கு மதுரமான உன் கதையை சொன்னாய். இதனால்தான் உன் கல்யாண விஷயமாக நான் கேட்க ஆசைப்பட்டது என தன் நன்றியை தெரிவித்துக் கொண்டாள். மதுரவாச்சனி சீதாய், உன் கதையை கேட்க கேட்க எனக்கு ஆசையாய் இருந்தது. மேலும் கதை உண்மையான கதையாளதால் உள்ளமும் பூரித்தேன் நான் என்றும் நவின்றாள் அனசூயை. அது காலை 1000 கிரணனும் மங்களகரமான விடை பெற்றுக் கொண்டு போய்விடுவது போல தன் அஸ்தமனகிரியை அடைந்தான். அதன் பின் உற்சாகமான இரவும் வந்துள்ளது. இடை தேடும் பொருட்டு பகலெல்லாம் பறந்து திரிந்து மீண்டும் மாலை காலம் வரவே தூங்குவதற்காக தங்கள் மரங்களை சேர்ந்து அந்த பறவைகள் எல்லாம் மெத்தென கத்துவதை உற்றுக்கேள். இதோ பார், அந்த முனிவர்கள் சாயங்கால சந்தியை வழிபாடு செய்ய நீர்நிலைகளிலிருந்து ஜலபாத்திரங்களோடும் ஈரத் துணிகளோடும் நீராடிவிட்டு திரும்புவதையும் கவனி. ரிஷிகள் ஓமத்தீயிலே ஹவிசை சாஸ்திர ரீதியாக ஹோமம் செய்ய அதனால் வானுயர ஓங்கி எழும் செம்புகையானது புறா கழுத்து போல சற்று சிவந்து பிறகு காற்றானது அதன் மேல் பாய அதனால் அப்புகை பரவுவதை பார். இங்கு மரங்களெல்லாம் நெருக்கடியாய் இருந்து இலைகள் குறைந்து போயிருந்தும் அவைகளால் திசைகள் தெளிவாக புலப்படாமல் இருப்பதை பார். ராட்சதர்களும் பிசாசங்களும் அலைவதை காண். நந்தவனத்தினுள் மிருகங்கள் பல உயர்ந்த மேடைகளிலே உல்லாசமாக படுத்துக் கொண்டிருப்பதை பார். சீதையை, நட்சத்திரங்களோடு இரவும் வந்துவிட்டது. இரவென்னும் மங்கைக்கு கைவிளக்கை போல சந்திரனான வானவிளக்கு தோன்றுவதையும் பார். என்ன அழகு, என்ன குதூகலமான இரவு இது. இனி நீ தாராளமாக போய் வா அம்மா. ராமன் தேடப் போகிறான். இனி ராமனோடு இரு. அவனுக்கு உதவி புரிய வேறு யார் இருக்கிறார்? மதுரமாக நீ சொன்ன கதையையும் கேட்டு என் மனம் குளிர்ந்தது. அதனால் எனக்கு களிப்பும் பெருகிற்று. சீதாதேவி என் கண்ணல்லவானி, அதலில் என் கண்ணெதிரிலேயே திவ்யமாக சிங்காரித்து கொண்டு நகை நட்டு போட்டுக்கொண்டு சொகுசாக உன் அகமுடையானிடத்திற்கு போ. எனக்கு சந்தோஷத்தை செய். தேவகன்னியோடு சரியான சீதாதேவி செவ்வையாக அணி செய்து கொண்டு அந்த அனுசூயாதேவிக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து ராமனிடம் சென்றாள். விளக்கு வைத்த நேரத்திலே திருமகள் வரவே விரைவாக எதிர்கொண்டு அழைத்து நல்ல சாதுரியமாக பேசும் ராமன் புருஷோத்தமனே, அதலால் அனசூயாதேவி செய்த தேன் மனமொழி மெய்களால் மெய்யாகவே செய்த அன்புக்கு நன்றி கூறி மகிழ்ந்தான். பிறகு சீதாதேவியும் அனசூயாதேவி தனக்கு பிரீதியோடு நல்கிய ஆடை ஆபரணம் முதலானவற்றை அயோத்தியா ராமனுக்கு காட்டி மற்ற சங்கதிகளையும் அன்போடு தெரிவித்தாள். மனிதர்கள் பெற்று வாழ அருமையான குணங்களோடு மங்கையர்க்கு அரசியாக விளங்கும் சீதாதேவிக்கு செய்த உபகாரங்களை கேள்விப்பட்டு ராமனும் மகாரதனான தம்பி லக்ஷ்மணனும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். அப்பால் சந்திரனை போன்ற காந்தியோடு பிரகாசிக்கும் ராமன் தவமகிமை பொருந்திய ரிஷிகள் பலர்கள் தன்னை அன்போடு வழிபாடு செய்ய அதனால் அகம் கழித்து அந்த புண்ணியம் பொருந்தின புனிதமான இரவு முழுவதும் அவ்விடத்திலேயே பின்னர் தங்கியிருந்தான். பொழுது விடிந்ததும் விடியற் காலையில் பிராத காலத்தில் முனிவர்கள் எல்லோரும் நீராடிவிட்டு ஹோமம் முதலானவற்றை முடித்துக்கொண்டு பிறகு புருஷ சிரேஷ்டர்களான அந்த ராம லக்ஷ்மணர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பி வைத்தனர். வனத்திலே சஞ்சரிப்பவர்களும் தர்மானுஷ்டானம் செய்பவர்களுமான அந்த முனிவர்கள் அந்த ராமலக்ஷ்மணர்களை பார்த்து இந்த வனத்தில் உண்டாகும் ராட்சதர்களுடைய கொடுமையெல்லாம் விவரித்தார்கள்.
ராமா, இந்த மகாரண்யத்திலே நரமாம்ச பட்சிகளான பற்பல கோர உருவத்தோடு திரியும் ராட்சதர்கள் இருக்கின்றனர். அன்றியும் இரத்தமே தனக்கு ஆகாரமாக கொண்டு பற்பல கொடிய வனவிலங்குகளும் கண்ட இடங்களில் திரிந்து கொண்டிருக்கும். ஜாகிரதை என முன்னெச்சரிக்கை செய்தனர். ராமா, இந்த மகாரண்யத்திலே ராட்சசர்கள் சேர்ந்து கொண்டு முனிவர்கள் அசுத்தர்களாக இருக்கும்போதோ அல்லது ஏமாந்து கிடக்கும்போதோ அவர்களை பிடித்து கொண்டு தின்று விழுங்கி விடுகின்றனர். ராமா, அருந்தவம் முனிவர் பொருந்தி வாழும் இந்த காட்டிலே பழங்களை கொண்டு வரப்போய் வருகிற வழி இதுவே ஆகும். ஆதலால் நீ புக முடியாத இருக்கும் இந்த கானகத்தில் புகுந்து போவதே உத்தமமாகும் என முனிவர்கள் எல்லோரும் ராமலட்சுமணர்களுக்கு சொன்னார்கள். சத்துருக்களை தவிக்க பண்ணுகின்ற ராமன் இப்படி அந்த முனிவர்கள் வினயத்தோடு தெரிவித்து வேண்டிக் கொண்டு கேட்டுக்கொண்டபடியே மங்கள ஆசீர்வாதங்களை தன் மேல் பொழிய பெற்று கொண்டான். பிறகு அந்த ஸ்ரீராமனும் சீதையோடும் லக்ஷ்மணனோடும் கதிரவன் மேகமண்டலத்திற்கு பிரவேசிப்பது போல் தண்டகாரண்யத்திற்குள் பிரவேசித்தான். அயோத்தியா காண்டம் முற்றிற்று. ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மனே நமஹ. ஹரிஹி ஓம்.